நாங்கள் 2 பேரும் வெளியில் போகிறோம். வீட்டுக்கு வரும்போது நம்ம எப்படியுமே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அதனால் வீட்டிலேயே சமைச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா ஞான உதயம் வந்து வீட்டுக்கு வந்துடுவோம் சாப்பிட்றதுக்கு. அதுக்காகவே இன்றைக்கி வந்து பரிதாப நிலையில் கடந்துச்சு என்னோட ஸ்குட். அடுத்து கிரேவி ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு போகலான்னு சொல்லி தான் நானும் சமைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கனவா ட்ரை பண்ணுறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. கடவுளே நல்லா வந்துரு ஆண்டவா அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். தக்காளி விதை, மிளகா விதை எல்லாமே போட்டிருந்தேன். எல்லாமே முளைச்சி வந்துருச்சு. சுடு தண்ணியில் 5 நிமிஷம் கனவாவை பாயில் பண்ணி எடுக்கணும். அதை மாதிரி தான் நானும் எடுத்திருந்தேன். எடுத்து வாயில் வைக்கும்போது இன்னமும் சைக்கிள் டயர் மாதிரி ரொம்ப ரஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே கிரேவி பண்ணால் நல்லா ஆயிடும்னு சொல்லி நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பிச்சதெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் ஃபினிஷிங் நல்லா இருக்குமான்னு தான் தெரியல. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வெட்டி போட்டு வதக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஸ்கூல் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. சும்மா அதை வேடிக்கை பார்த்துட்டே சமைச்சிட்டு இருந்தேன். சில்லுன்னு சூறாவளி காத்து மாதிரி அடிச்சுதான் நல்லா குளு குளுன்னு இருந்துச்சு கிச்சன்ல நிக்கிறதுக்கு. நான் பண்ணது என்னமோ கனவா கிரேவி தான். ஆனால் எனக்கு வந்தது கனவா சூப்பு, கனவா குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. தண்ணியை தூக்கி நிறைய ஊற்றிட்டேன். உப்புலாம் பார்க்கும்போது கரெக்டாக தான் இருந்தது. தண்ணி வத்துறதுக்காக 1/2 மணி நேரம் கொதிக்க வச்சுட்டேன். நல்லாவே இல்லை, டேஸ்டே இல்லை, கனவாவே இல்லை, சக்க மாதிரி இருந்தது. கால் வலிக்கு நின்று சமைச்சா இன்னைக்கு எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. வெளியில தான் சாப்பிட்டோம்.